விமர்சனம் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் பார்த்துட்டு சொல்லலாம். இந்த யூடியூபர்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இப்படி பேசுகிறேன்ட்டு. ஒருவேளை இது என்னுடைய ஆதங்கமாக இருக்கலாம், இல்லை இது வலியாக இருக்கலாம். அதோடைய வெளிப்பாடு தான். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், படத்தை எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார், அதை விட கஷ்டம் தெரியும். அதுபோல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, ரைட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் ஏதாவது எடுத்துங்க. 10 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்கள். லொக்கேஷன் பாருங்கள், காஸ்டியூம் போடுங்க, மேக்கப் போடுங்க, ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க, ஷூட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, ஆர்ஆர் போடுங்க, அப்லோட் பண்ணுங்க, ஹேஷ்டேக் போடுங்க, டேகு போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் வைங்க, லோட் பண்ண அப்புறம் தம்ப்லைன் வைங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க. யோசித்து பாருங்கள். 10 நிமிஷம் கண்டென்ட்டே உங்களால் எடுக்க முடியல. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்கள் வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணயமாக வைக்கிறீங்க. உங்களால் முடிஞ்சால் 10 நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்கள். 10 நிமிஷம் எடுங்க போதும். 2 நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட ஒழுங்காக எடுத்தா. இன்றைக்கி வந்து அவங்க நாளைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு வந்து ஆனால் முடி வெட்டு வந்துடுவான், ஷேவ் பண்ணிட்டு வந்துடுவான், ஷர்ட்டில் பட்டன் போட மாட்டான், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா, கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது 10 நிமிஷத்துக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட்னு வச்சுருக்கலாம். ஈவினிங் ஒருவேளை லைட் போயிடுச்சுனாலும் கஷ்டம், வந்துட்டாலும் கஷ்டம். அப்போ 10 நிமிஷம் கழுதை எடுக்க நம்மளால் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. அப்போ இவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை போட்டு இத்தனை ஆர்டிஸ்ட்டை டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை டைம் 24 கிராஃப்ட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோல் பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்றைக்கி ஒரு பொழுது போயிடாதான்னு டெக்னீஷியனும் வேலை செஞ்சிட்ருக்கிற எங்கள் வயிற்றில் அடிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நினச்சி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நானும் யூடியூப் வச்சிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டால் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க. அன்றைக்கி மீதி பேர் வந்தவங்க என்னை கேள்வி கேட்பாங்க, என்னங்க இன்றைக்கி இல்லைன்றீங்க, அவங்க வரலன்றதுக்காக. ஒரே ஒரு ஆள் வரலன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கி கட்டிக்கிறோம். ஷூட் பண்ணும் போது ஒரே ஒரு லைட்டு கொஞ்சம் இருந்தால் கிளார் வருது, வீடியோ பார்க்க மாட்டேறாங்க. அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடறான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே. அப்போ இந்த படங்களை பற்றி தேவையில்லாமல், அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் எல்லாரும் பார்க்கட்டுமே, பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும். பொதுமக்கள் விமர்சனம் சொல்லிட்டோம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் எனக்கு இது கரெக்டாக இருந்தது, இது இல்லை, இது வேணும், இது நல்லா இல்லை, அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். அது என்ன, நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்கள் தான் ஏதோ எடுத்த மாதிரியும் இதில் தப்பு இருக்கா மாதிரியும் சொல்லும்போது சத்தியமாக அதில் பாதிக்கப்படுறது திரையுலகம் தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக, உங்களுக்கு வியூஸ் வேணுன்றதுக்காக, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை, எங்கள் திரைப்படத்தை வாழ வைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதைவிட ஒரு படி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. ஆனால் அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க. எனக்கு கொடுத்த டைமுக்கு மேலே பேசிட்டு சொல்லுங்கள். இல்லை சார், ஆக்சுவலி ரொம்ப தேவையான ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் படமெல்லாம் தாண்டி அந்த படம் நிலை நிற்கிறதுக்கும் அது வெற்றி பெறுவதற்குமான முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த படம் பற்றி சொல்லுங்கள் சார், உங்களோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். நிச்சயமாக எழில் சாருடைய படத்தில் நடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். என் மனைவி, என்னுடைய தாய் தந்தையர், என் குடும்பத்தினர் கூட என்னை பேச வச்சு அழகு பார்த்துருக்க மாட்டாங்க. எழில் சார் என்னை பேச வச்சு அழகு பார்த்துருக்கு. பேசட்டும், கோதனை எவ்வளோ பேசுகிறானோ பேசட்டும். மானிட்டராண்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது. எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் பேசணும்னு ஆசைப்படுறான், பேசட்டும், எது வேணுமோ வச்சுக்கலாம், அதில் தெளிவாக இருக்கார். அது மாதிரி ஒரு அருமையான இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவார். எப்பயுமே யார் என்ன செய்ய வர, அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா வெளியே வரணும். இல்லை, வரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணால் அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து எழில் சாருடைய இந்த விஷயம் எங்களை நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில், அதாவது இந்த படத்தில் படமுடைய டீமு எல்லா படத்துலையும் வச்சுட்ருப்பார். நீங்கள் அவருடைய படம் பாருங்கள், இதில் இருக்கிற டீமு மொத்த பேரும் அடுத்த படத்துலையும் இருப்போம். அதே முகண்டா வேணாம் புதுசாக யாருன்னா போடுவோம்.
இவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள்ன்ற மாதிரி, என்னுடைய பள்ளியில் பயின்றவர்கள்ன்ற மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு. அது எங்களுக்கு பெரிய விஷயம். நிச்சயமா. ஏன்னா படத்தில் நீங்கள் ஒரு சீன் இந்த ஓரமாக நின்னா கூட திரைப்படத்தில் நின்னா அதுக்கு மதிப்பு வேறு. அதுவும் எல்சார் படத்தில் நின்னா அதை விட மதிப்பு வேறு. அப்போ யாருமே ஏமாந்துடக்கூடாது. எல்சார் படம் பண்ணுறாருன்னா எங்களெல்லாம் கூப்பிட்டுருவாருன்னு நம்பிக்கையாக இருப்போம். அப்படி இன்னைக்கு பலர் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இதுக்கு மேலே பேச விட மாட்டாங்க சார், தெரியும். சொல்லுங்கம்மா, இன்னும் எதுவும் இல்ல சார், கரெக்டா முடிச்சிட்டீங்க மீட்டர்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வருகின்ற 11ஆம் தேதி இவ்வளோ பேசியிருக்கேன். தேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் இயக்குனருக்கும் திரையுலகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கையோட போகிறேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.